வணக்கம் சார். சொல்லுங்க. பேசுங்க. அமைதியா இருக்குன்னா அப்போ ரெண்டு விஷயம் சார். ஒண்ணு வந்து பேசுறதோட செயல்படுத்துறதுக்கு உண்டான எண்ணங்கள்லாம் மனசுல ஓடிட்டு இருக்கு. அது வந்து வார்த்தைகளால் வெளிப்படுத்த முடியல. ஆ, அது வந்து அதுதான் இப்ப விஷயம் எனக்கு தெரிஞ்சு. உண்மைதான். அவர் புத்தர் கூட பேசி இந்த மனித வார்த்தைகளோட பற்றாக்குறையை பற்றி பேசுவார். ம் ஒருத்தன் வந்து அவரை கடுமையா திட்டிட்டு போறான். உடனே ம் கூட இருந்த அந்த பிச்சுக்கள்லாம் வந்து கோவப்படுறாங்க. இல்ல ம்ஹும். நண்பர்களே, அவர் வந்து அவருடைய வார்த்தைகள், அவருடைய உள்ள கிடங்க வெளிப்படுத்துறதுக்கு சரியான வார்த்தைகள் இல்லை. அதனால அவர் ம் வந்து திட்டிட்டு போறாரு, அவர் எச்சிட்டு விட்டு போறாரு அப்படின்னு சொல்லுவார். ம் ம். அது மாதிரி நம்ம அந்த வார்த்தைகளை தேடணும். நிச்சயமா சார். இப்போ ஓரளவுக்கு நமக்கு எல்லாமே கொஞ்சம் புரிஞ்சிருக்கு. அதை வந்து செயல்படுத்துவதற்கு உண்டான வழி நம்ம தான் பார்க்கணும். அதனால ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு மாதிரியான வாழ்க்கையில வந்து கொஸ்டின் பேப்பர் இருக்கு. எல்லாரும் ஒரே மாதிரியான வாழ்க்கை இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான வாழ்க்கை, ஒரு விதமான சேலஞ்சஸ் இருக்கு. ஸோ அதை நம்ம தான் வந்து அதை எப்படி சரிப்படுத்திக்கணுன்றத நம்ம வந்து செயல்படுத்தணும். நீங்க சொல்றது சரிதான். நிறைய ம் கோடிக்கணக்கான கேள்விகள் இருக்கு. ஆனா ம் பதில் ஒண்ணே ஒண்ணுதான். ம் அது என்னன்னா, எல்லாம் இறை செயல்கிறது தான் பதிலா இருக்கும். ம் எல்லாம் நம்மளுடைய இயல்பான தன்மையிலிருந்து நம்ம அதை அணுகணும் அப்படிங்கிறது தான் பதிலா இருக்க முடியும். ம் ஆனா வந்து நீங்க சொல்ற மாதிரி நிறைய சூழல், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயங்களை மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கதான் நினைப்போம். நமக்கு மட்டும்தான் பிரச்சனை இருக்குன்னு நினைப்போம். ஆனா கட்டாயமா. பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரே ஒரு விஷயமா தான் இருக்கும். அதனாலதான் அதை மாயைன்னு சொல்றாங்க. ஆமா ஆமா. இப்போ உடல் ரீதியான இது வந்து நம்ம வந்து ஹீலிங் முறையில சரிப்படுத்திக்க முடியுது. அது எனக்கு நிறைய அனுபவங்கள் எனக்குள்ள இருக்கு. அது நம்ம சரிப்படுத்திக்க முடியுது. நம்மளாலேயே வந்து எந்த ஒரு மருந்து மாத்திரைகள் எடுத்துக்காம யாரையும் போய் எந்த ஒரு மருத்துவரையும் பார்க்காம நம்மள சரிப்படுத்திக்க முடியுது. இப்போ மனதில் ஏற்படக்கூடிய எண்ணங்கள் அதை நம்ம தான் வந்து அதை சரிப்படுத்திக்கணும். ஸோ அதுக்குண்டான காலம் கொஞ்சம் எடுக்கும் போல இருக்கு. அந்த இப்போ அதில் நம்ம பயணிச்சுட்டு இருக்கோம்னு நான் புரிஞ்சிட்டு இருக்கேன். மனதில் உள்ளது முதல்ல வர்றது வந்து மனம் தான் பாதிக்கப்படுது. ம் அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம விட்டு தாண்டி உடலோட உபாதைகளை பெருசா நினைக்கிறோம். ம் உடலை வந்து அதுக்கு தான் இது பண்ணுது. கடைசியில் நம்ம உடலை பற்றி தான் பார்த்து அதுக்கான வைத்தியமே பார்த்துட்டு இருக்கோம் ஒழிய, அந்த மூல ம் காரணம் வந்து எந்த உணர்வுகள் தடுக்கப்படுறதால எந்த இயல்பு ம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சு நம்ம மீண்டும் அந்த இயல்பு தன்மையை மேம்படுத்துறது மூலமாக தான் உடலையும் சரி பண்ண முடியும், மனசையும் சரி பண்ண முடியும். உதாரணத்துக்கு ம் ஒரு பயம், நமக்கு நம்மள அறியாமல் ஏதோ ஒரு சின்ன விஷயத்துல பயந்துருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ம் அது கவனிக்காம விட்டோம்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டே வரும் அது. அதை கடைசியில் வந்து அது நம்ம சிறுநீரக பாதிப்புலேருந்து மூட்டு வலியிலேருந்து எத்தனையோ காரணங்களுக்கு அது காரணமாயிரும். நம்ம கடைசி வரைக்கும் அந்த மூட்டு வலி பின்னாடியே திரும்பி ஒழிய அதுக்கு மூல காரணமாக இருந்த அந்த அச்சத்தை நம்ம கவனிக்கிறது இல்லை. அந்த அச்சம்ங்கிறது தான் இதுக்கு மூல காரணம்னு தெரிஞ்சு அதை சரி பண்ணிட்டோம்னா அந்த தைராய்டு பிரச்சனை, மூட்டு வலிகள், பயம் அதோட எல்லாமே காணாமல் போயிடும். அப்போ நம்ம அதான் நுட்பமாக கவனிக்கிறது தான் நம்ம எந்த வகையில் மாட்டிக்கிட்டு இருக்கோம். அதை கவனிக்கிறதுக்கு பயிற்சி எடுத்துக்கணும். நம்ம இயல்பாக இருக்கும்போதே கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு செஞ்சு பழகினா தான் தினமும் நம்ம பொதுவான விஷயங்களை பற்றி நம்ம இந்த அர்ச்சனை பண்ணுறதுங்கிறது திருப்ப திருப்ப நம்மளை ஞாபகப்படுத்திக்கிறது. நான் நம்மளுடைய இயல்பான குணங்களை ஞாபகப்படுத்தும் போது எது எதுல இருந்து நம்ம பிறழ்றோம், எதுல இருந்து விலகிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். இல்லாட்டி ம். இல்லாத விஷயங்களை மாயையின் பின்னாடி போடுறத விட இருக்கிற விஷயத்தை பிடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். எது அது அதை எப்போ நம்ம தவிர்க்கிறோம் அப்போ வந்து அது செயல்படாமல் இருக்குது அப்படிங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதான் சார், நான் உங்ககிட்ட நம்ம பேசியிருக்கோம் என்னன்னா, சக மனிதர்களோட இயந்து வாழ்வது அப்படின்னு சொல்றோம். அங்கதான் வந்து நிறைய சேலஞ்சஸ் வருது. அப்போ அந்த மாதிரி என்ன டைம்ல என்ன தோணுதுன்னா, நம்ம வந்து யாருக்கும் வந்து சொல்றதுனாலயோ இல்ல வந்து அவங்கள வந்து நம்ம மாத்தணும்ன்ற முயற்சியே வேண்டாம். அவங்க இயல்புல இருந்துட்டு போறாங்கன்னும் போது நம்ம அந்த சக மனிதரோட இயந்து பழகுறதுன்றது வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் கடினமா தான் இருக்கு. இது எல்லாரும் உணர்ந்திருக்காங்க. என்கிட்ட நிறைய பேர் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. பொதுவா இப்ப பொது வெளியில பேச முடியல. இல்லை, நீங்கள் சொல்கிறது ஆஹ் சரிதான்.
இப்ப தன்னை அறிதல்னு வந்துட்ட போது நம்ம அறிஞ்சிக்க முடியுது. அப்ப மத்தவங்கள வந்து நம்மள மாதிரி அவங்க சிந்திக்கணும், நம்மள மாதிரி செயல்படணும்னு நினைக்கிறது வந்து அது வந்து முடியாத நீங்க விஷயமா தான் இருக்கு. புரிஞ்சுக்கிற வேண்டியது என்னன்னா, மற்றவங்க நம்மள மாதிரி சிந்திக்கணுங்கிறது கிடையாது. நம்ம நம்மள மாதிரி சிந்திக்கணும். நம்ம இயல்புல நம்ம இருக்கணுங்கிறதுல சரியா இருந்துட்டோம்னா, மற்றவங்க நம்ம சரியாயிருவாங்க. அது ஆக மாட்டேங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஆகல இது நீங்க வரைக்கும். நீங்க அது நமக்கு தேவை என்னன்னா பொறுமை தான். இன்னும் கவனிக்கிற தன்மை வேணும். அதனாலதான் இப்ப பேசுறது இல்லை எதுவும். இல்ல சரி, ஓகேங்க. பிரச்சனைகளே எங்கே வருதுன்னா, மற்றவங்களை திருத்த முயற்சி பண்ணும்போது தான் உலகத்துல எல்லா பிரச்சனைகளும் வருது. நம்ம இன்னும் வந்து நம்ம சரியா நம்மளுடைய நிலைக்கு போனோம்னா, நம்ம பேட்ச் ஃப்ளவர் ரெமடியில ஒரு நல்ல மருந்து ஒன்று சொல்லுவாங்க. ரெட் செஸ்ட். அந்த மருந்து நான் நிறைய தடவை பல்வேறு விஷயங்களை பயன்படுத்தியிருக்கேன். உதாரணத்துக்கு சொன்ன போனா வந்து ஒரு ஒரு ஹீலரோட பக்கத்து வீட்டு அம்மா வந்து இவங்கள்ட்ட தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு ஏதோ அடிக்கடி தொலை வந்தோன்னா ஆஸ்பத்திரி போய் செக் பண்ணலான்னு போன இடத்துல அவங்க மாட்டிக்கிட்டாங்க. அவங்க தொடர்ந்து வயிற்றில் ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு 2-3 ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க. இவங்களால எதுவும் பேச முடியல, பதில் சொல்ல முடியல, அவங்கள்ட்ட என்ன இந்த காரணமும் தெரிஞ்சுக்கிற முடியல. அவங்க பாட்டு மாற்றி மாற்றி அந்த புரோட்டோகால் வைத்தியம் நடந்துகிட்டே இருக்கு. இவங்களுக்கு பெரும் பணக்காரங்க, பண பிரச்சனை கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் உடல் பாதிக்கப்படுது, நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை வந்து அந்த ஹீலர்கிட்ட வந்து கேட்குறாங்க. அவங்க வந்து சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், வாங்க நீங்கள் போய் ஆஸ்பத்திரி போய் பார்த்துருவோம் அப்படிங்கிறாங்க. அவங்க போனாங்க விட மாட்டாங்களே, நம்மளெல்லாம் மனுஷனாவே மதிக்க மாட்டாங்களே. இப்போ வந்து என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு போனேன். அதே மாதிரி தான் ஒரு ஆள் தான் போய் பார்க்கணும் அப்படின்னாங்க. சரி, நான் சொன்னேன், வேணாம், நீங்கள் வீட்டுக்கு வாங்க, வந்து ரெட் செஸ்ட்ன்ட்டு அந்த அம்மாவுக்கும் அவங்க வீட்டில் உள்ள அவர் மேலே அக்கறை உள்ள ஆட்களும் 2-3 பேர் சாப்பிடட்டும், எல்லாம் சரியாயிரும்னு சொல்லிட்டு சொன்னேன். அது போய் சாப்பிட ஆரம்பித்தாங்க. ஒரே வாரத்தில் அவர் முழுமையாக வெளியே வந்துட்டார். எல்லா ஆப்ரேஷன் மற்றெல்லாம் நின்று போச்சு. ஒரு 2-3 நாள் திருப்பி அனுப்பிட்டாங்க. அவருடைய உடல் தொல்லைகளும் சரியாயிடுச்சு. அதாவது நம்ம சரியாகும் போது நம்ம சுற்றி இருக்க எல்லா சூழலும் சரியாகும். நம்ம அதை கவனிக்கிறதுக்கு பழகணும், அவ்வளோதான். கவனிக்க தெரிஞ்சுக்கிட்டாலும் சரியாகும். அதாவது ஒரு கை ஓசைன்னு சொல்லுவாங்கல்ல, ஜென் பௌத்தத்தில் ஒரு கையின் ஓசையை உணருங்கள் அப்படிம்பாங்க. இதுதான் ஒரு கையோட ஓசை. நம்ம சரியா இருந்தோம்னா நம்மளை சுற்றி இருக்கவங்க பூரா மாறுவாங்க. புத்தர் ஒருத்தர் வந்து அமைதியாக உட்காந்துருக்காரு. அவர் பயணம் பண்ணும்போது இவருடைய வாழ்க்கையை பார்த்து, என்னடா இப்போ ஒரு மனுஷன் அமைதியாக இருந்துட முடியுமா, நான் எவ்வளோ பிரச்சனையில் இருக்கேன், உலகத்தில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது, இவன் எப்படி வந்து அன்பை பற்றி பேசுகிறான், இவனை வந்து அவனுடைய இயல்பை வெளியே கொண்டு வரணும், அவனை பாரு என்ன மாதிரி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்குலிமாலன்னு ஒருத்தர் சொல்லுவாங்க. ஒரு தடவை வந்து அவரை எப்படியாவது அவர் உள்ள இருக்கக்கூடிய கெட்ட குணத்தை நான் வெளியே கொண்டு வந்து காமிக்கிறேன் அப்படின்னு சவால் விட்டுருக்கான். இவனோட சண்டை போடுறவங்களோட விரல்களை துண்டிச்சு மாலையா போட்டிருப்பான். அந்த அளவுக்கு கொடுத்துருப்பான ஆள். ஒரு தடவை புத்தர் இவர் ஊர் பக்கம் வருதான்னு தெரிஞ்ச உடனே அவர் எப்படியாவது வந்து தன் வழிக்கு கொண்டு வந்துடணும், அவருடைய முட்டாள்தனத்தை வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போகிறான். தூரத்தில் பார்த்துறான், அவர் நோக்கி நடந்து வேகமாக போகிறான். அவன் போக 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 பக்கத்தில் நெருங்க அவனுடைய அந்த இயல்பு, அவனுடைய உண்மையான இயல்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்பட்டுருது. அங்கேருந்து கெட்ட விஷயங்கள் எல்லாமே அவரை வாங்க விட்டு போகுது. பக்கத்தில் வந்தோன்னா டோட்டலாக சரண்டர் ஆகி, ஐயா என்னை வந்து உங்களுடைய வழியில் சீடெல்லாம் ஏற்றுக்குங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவருடைய அந்த உள் உணர்வுகள், இயல்பு தன்மை அவருக்கு வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, உங்களால் வந்து இங்கே அமெரிக்காவில் இருக்க ஒருத்தரோட வயிற்று வழியை இங்கே இருந்து சரி பண்ண முடியுதில்ல, எந்த கருவியும் இல்லாமல். அதை அனுபவிச்சிருக்கீங்களா இல்லையா? அப்போ ஏன் வந்து உங்களுடைய சக்தி வெளிப்படாதுன்னு நினைக்கிறீங்க? அடுத்தவங்கள்ட்ட வந்து இது செயல்படாதுன்னு ஏன் நினைக்கிறீங்க? நம்ம அதை பயன்படுத்தலை. நம்ம அதை இன்னும் வந்து கவனிக்கணும், இன்னும் சரியாக அதை பயன்படுத்தணும். வெறுமனே இது வந்து சின்ன சின்ன உடல் தொல்லைகளை தான் சரி பண்ணுறதுக்கு உதவும்னு நீங்கள் நினைக்கிறது வந்து எத்தனையோ நிகழ்வுகளை பார்க்குறீங்க. பார்த்த பிறகும் அந்த சந்தேகம் உங்களுக்கு, நான் ஏன் இந்த இறைவழி அறிவர்கள்னு ஒரு இதை உருவாக்கணும்னு நினைக்கிறேன், அதை தீட்சை கொடுக்குறேங்கிறது இதுக்காக தான். இந்த பிரபஞ்சத்தில் இந்த இருக்கிற எல்லாருமே தன்னை உணராத நிலையில் அடுத்தவங்களே உணர்றது கிடையாது. இப்போ நம்ம எத்தனை பேருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் ஒரே நேரத்தில் 500-600 பேருக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கேன் நான் முன்னாடி. ஆனால் எல்லோரும் சுகமாகி போவாங்க. அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இவர் ஏதோ சக்தி வச்சுருக்காரு, இவர்கிட்ட இருக்கிறது மற்றவங்கள்கிட்ட இல்லை
ஏதோ ட்ரிக்கை பயன்படுத்துறாரு, ஏதோ கருத்து செய்கிறாரு அப்படின்னு தான் நினைப்பாங்களே ஒழிய, இது வந்து இயல்பான ஒரு விஷயம். எல்லாருக்குள்ள இந்த இரையாற்றல் இருக்கு. நமக்குள்ள இருக்க இரையாற்றல் தான் நம்மளை சரி பண்ணுச்சு. அதுக்கான ஒரு தூண்டல் தான் அவர் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறது கிடையாது. அப்போ அது எப்போ உங்களால் நினைக்க முடியும்னா, இப்போ உங்களால் உணர முடியும். ஏன்னா உங்களால் ஒரு விஷயத்த உங்களுடைய அறிவையோ உடலையோ மனதையோ பயன்படுத்தாமல் செய்ய முடியுமில்ல. அப்போ அந்த நிலையை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சுவைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த தீட்சைங்கிற ஒன்று கொடுக்க வேண்டி வந்துச்சு. இப்போ இந்த புரிதல் இப்போ நம்ம இங்கே வந்து இரையாற்றல் பகிர்தல் மூலமாக ஒவ்வொருத்தரும் அந்த சுகத்தை அனுபவிக்கிறாங்களே ஒழிய, இது எப்படிங்கிறத இன்னும் வந்து ஆழமாக கற்றுக்கிற வேண்டியிருக்கு, புரிஞ்சுக்கிறோம். இங்கே எல்லாத்தையும் வெளிப்படையாக தான் நம்ம பேசுகிறோம். அந்த வகையில் நமக்குள்ளே இருக்கிற ஆற்றல் எல்லாம் செய்ய வல்லது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துட்டு அதை மேம்படுத்துகிற வேலைகளை செய்ய 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 சுற்றி இருக்கிறது எல்லாமே மாறிடும். நம்பிக்கை இல்லைன்னு சொல்ல சார், முடியல, சந்தேகம் எல்லாம் படல. ஆ அது காலம் தேவைப்படுதுன்னு தான் சொல்றேன் நானு. ஆமாம், அது அதுதான். காலம் தேவைப்படுது. இப்போ என்னென்னா, இந்த பிரபஞ்சத்தில் எத்தனையோ மனிதர்கள் இருக்கோம். ஒவ்வொருத்தரும் ஆஹ், அந்த விடுதலை பெற்ற, அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, அல்லவை தேய அறம் பெருகும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ம்ஹும். நல்லவர்களோட எண்ணிக்கை, சரியாக புரிஞ்சுக்கிறவங்களோட தன்னை உணர்ந்தவர்களோட எண்ணிக்கை அதிகமாகும் போது இது காம்பவுண்ட் எஃபெக்டாக அந்த கேடான மாயைகளை காணாமல் போயிடும். இப்போ உங்களை தேடி நிச்சயம். வர்றவங்கள அவங்க என்ன துன்பத்தில் இருந்தாலும் உங்களால் சரி பண்ண முடியுது. அப்போ என்ன அர்த்தம்? அவங்க மனதில் உள்ள கேடுகளை உங்களால் நீக்க முடியுது அப்படிங்கிறதான விஷயம். ம். இப்போ உங்களை ஆமா. தேடி வரவங்க நீங்கள் செய்கிறீங்க. இதே மாதிரி உங்களை மாதிரி ஒரு லட்சக்கணக்கான பேர் இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், இந்த ம். பூமி எவ்வளோ அழகாக இருக்கும். நிச்சயமா நிச்சயமா அந்த விருப்பம் எல்லாம் இருக்குங்க. ஏன்னா அதுதான் நம்ம செய்யணும். அது நம்ம நம்ம இன்னும் மேலும் மேலும் நம்மளை வந்து இன்னும் நம்ம மையத்தில் நம்ம உறுதியாக இருக்கணும். நம்மளை நம்ம ம். மேம்படுத்திக்கணும். இதே விஷயங்களை மற்றவங்களும் கற்றுக்கொள்வதற்கான வழிகளை உதவலாம். நம்ம நல்லவங்களோட வாழ நினைப்பவர் சொல்வதெல்லாம் சட்டமாகணும்னு சொல்லுவாங்க. வாழ ம். நினைக்கணும் ஒவ்வொருத்தரும். இப்போ சாகிறதுக்காக ஆகிறானு விரக்தி பிடிச்சவங்க மனுஷங்கள்கிட்ட தான் வந்து ஆட்சியும் அதிகாரமும் இருக்குது. தன்னை இழந்துட்டு பணமயத்தையும் அதிகாரத்தையுமே தன்னுடைய வாழ்க்கையோட மூலம் நினச்சிக்கிட்டு இருக்கவங்க கையில் தான் இருக்குது. அப்படி இருக்கக்கூடாது. தான் வாழணும், தான் மகிழ்ச்சியாக இருக்கணும், தான் சுதந்திரமாக இருக்கணும், தான் விடுதலை அடைஞ்சிருக்கணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நினைக்கணும். அவங்க இது வந்து சுயநலம் கிடையாது. இதுதான் வந்து முழுமையான பொதுநலம்.